ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 100 days ஃபிட்னஸ் சேலஞ்சில் டே 50 நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் 50 டேஸா தொடர்ந்து இந்த சேலஞ்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் இவ்வளோ கன்சிஸ்டன்டா பண்ணதில்லை. ஸோ என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு புஷ் டே. ஸோ அதனால எல்லா எக்ஸசைஸ்லயுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு கோட்டை நான் சூப்பரா முடிச்சிட்டேன். ஸோ டே 30 இன்னைக்கு என்னோட வெயிட் செக் பண்ணும்போது என் வெயிட் வந்துட்டு 80.6 kgsா இருந்துச்சு. அண்ட் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்துட்டு 25.7% இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதாவது டே 50 என் வெயிட் வந்துட்டு ஒரு 78 kgs இருக்கும் நான் நினைச்சேன். பட் வெயிட் செக் பண்ணி பார்த்தா என் வெயிட் வந்துட்டு 80 kgsன்னு காமிச்சது. இந்த 20 நாள்ல நான் வெறும் 600 கிராம் தான் குறைச்சிருக்கேன். எனக்கு இது வந்துட்டு ரொம்ப சேடா இருந்துச்சு. பட் டே 30 அன்னைக்கு என்னோட பாடி ஃபேட் வந்துட்டு 25.7% இருந்துச்சு. இன்னைக்கு டே 50 அப்போ என் பாடி ஃபேட் வந்துட்டு 24.3% இருக்கு. ஆல்மோஸ்ட் 20 நாள்ல நான் 1.5% பாடி ஃபேட் குறைச்சிருக்கேன். ஸோ என்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் என்னோட மசில் மாஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணல. என்னோட ஸ்லீப் வந்துட்டு சரியா இல்ல. இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லல. நான் நினைச்சிருந்தா அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கலாம். பட் நான் பண்ணல. நான் வந்துட்டு கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்துட்டேன். அதனால தான் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துட்டு எனக்கு இப்போ கிடைக்கல. ஸோ 50 days பேலன்ஸ் இருக்கு. இந்த 50 days என்னோட பெஸ்ட்டை கொடுத்து என்னோட கோல் அதாவது ஒரு 72ல இருந்து 75 kgsக்குள்ள வரணும்னு நான் நினைச்சேன். அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 50 days நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேலன்ஸ் 50 daysக்கும் நீங்க உங்க சப்போர்ட்டை கொடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.